சார், இவங்களுக்கு நடந்த குடும்பம் மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு சார். மிஸ்டர் விஸ்வநாதன், ஆதாரம் போதுமா? இத்தனை நாள் நீங்க போட்டுக்கிட்டு இருந்த வேஷம் இன்னைக்கு கலைஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர், அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்கிட்ட சில போட்டோ ஆதாரங்கள்லாம் இருக்கு, அதையும் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஒரு நிமிஷம் சார். என்ன காரியமா பண்ணிருக்கீங்க? அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, அப்பா, அவசர மாட்டீங்களப்பா, அவசர மாட்டீங்களப்பா, ஐயோ ஐயோ அவசர மாட்டீங்களப்பா, அவசர மாட்டீங்களா? ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, அவசர மாட்டீங்களப்பா, அடிப்பாவீங்களா? எல்லாரும் வச்சதே அப்பாவை கொண்டுட்டீங்களேடி. அப்பா 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 அதுக்குதான் அன்னைக்கே உன்கிட்ட படிச்சு சொன்னேன், பெரிய மனுஷங்க விவகாரத்துல தலையிடாதன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? நினைச்சாலே உடம்பெல்லாம் பதறுது. இனிமே இங்க என்ன நடக்கும்னு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்கும்? அந்த ஆள் செத்து போயிட்டான். அவனோட மாமனோ மச்சானோ அருவாளை தூக்கிட்டு வர போறான். நம்மள சும்மா விட போறாங்களா என்ன? அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் அந்த விஸ்வநாதன் சாவுக்கு நீ இப்ப காரணமாயிட்ட. இதோட விஷயம் நிக்க போறதே இல்ல. அவங்க பழிக்கு பழி வாங்காம ஓய மாட்டாங்க. இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சு போனதுதான். இப்ப ஏதாவது ஒண்ணுனா அவங்க தான் காரணம்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இத பாரு, போலீஸ பத்தி உனக்கு தெரியாதா? பணத்தை வாங்கிட்டு சைலண்ட் ஆயிருவாங்க. முதல்ல கல்யாணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே அத வாங்காம தூக்கி எரிஞ்சவங்க தானே போலீஸ்காரங்க. இப்பதான் கமிஷனரே இன்வால்வ் ஆயிருக்காரு. அப்புறம் என்ன, நமக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அந்த ஆளு குற்ற உணர்ச்சியில சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கு எப்படி கல்யாணி பொறுப்பாக முடியும்? இந்த மாதிரி மொக்க லாஜிக்கெல்லாம் இங்க எடுபடாதுப்பா. அந்த மோகன் பயங்கரமான கேடி. அப்பா சூசைட் பண்ணி செத்ததை நேருக்கு நேர் பாத்திருக்கான். கல்யாணி வேற அவனை ஒரு தடவை கை நீட்டி அரைஞ்சிருக்கா.
அவன் நம்மள நாசம் பண்ணாம விட போறது இல்ல. ஆமா ஆமா டைம் பாம் வச்சாச்சு. கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு செஞ்சவங்கள வெளியில கொண்டு வந்தேன். அதுக்கு நான் ஏன் பயப்படணும்? தப்பு செய்யாதவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. தோடா, ஹலோ மேடம், எந்த காலத்துல இருக்கீங்க? பண்டாரி பாயும் கண்ணம்மாவும் பேச வேண்டிய டயலாக் இது. இப்பெல்லாம் தில்லா 4 தப்பு செஞ்சாதான் எதுவுமே நடக்குது. முதல்ல கை வைக்கிறவனுக்கு தான் மரியாதை. இப்படியே நீ தர்மநாயெல்லாம் பேசிட்டு இருந்த ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஆப்புதான். நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறியே, நான் பண்ண காரியத்தினால எத்தனை பொண்ணுங்க நிம்மதியா தூங்குவாங்க தெரியுமா? நம்ம முதலாளி எப்படா நம்ம மேல கை வைப்பாங்கன்னு ஒவ்வொரு பொண்ணும் பயப்படாம நாளைக்கு எத்தனை பொண்ணுங்க ஃபேக்டரிக்கு சந்தோஷமா போவாங்க தெரியுமா? அந்த பொண்ணுங்க மனசு என்ன காப்பாத்தும், நம்மள வாழ வைக்கும். நீ நினைச்சுக்கிட்டே இரு, அடி விழும்போதுதான் நீ புரிஞ்சுக்குவ. டேய் சிவா, வாய மூடுறா. கல்யாணி சொன்னதாண்டா கரெக்ட். அவ செஞ்ச நல்லது அவளை காப்பாத்தும். ஆமா, இப்படி நீ வெட்டி நான் பேசி பேசி வீணா போற. இல்லனா மாசம் மாசம் 6000 ரூபாய் வட்டி கொடுப்பியா? இப்ப எதுக்குடா அந்த பேச்சு எடுக்கிற? எடுக்காம போதாத குறைக்கு அந்த பவித்ராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை காட்டினேன். அதுக்கு என்ன இப்போ? நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களாமா. யார் மாப்பிள்ள? ஏன் தெரிஞ்ச 10,000 பிரேஸ்லெட் போடுவியா? வைத்திருச்சல கிளப்பாதையா? ஐயோ சிவா, பார்ட்டி மிஸ் ஆயிடுச்சா? மிஸ் ஆகலடி, வேற ஒருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆக போறா. போடி வேலைய பாத்துக்கிட்டு. ஏய், என்ன உட்காந்துட்டு இருக்க? போடி. செம்மையான ஃபிகர் எவனுக்கு கிடைக்க போதும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. ஐயா, இவங்களை பத்தி எவ்வளவோ சொல்லலாம் ஐயா. மதுரையில மேலமாசி வீதியில பழைய புராணம்லாம் எதுக்கு? இங்க பாருங்க, எங்களை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். என் வீட்டுக்காரர் கவுன்சிலரா இருந்தாரு. செல்வாக்கா வாழ்ந்தோம். எனக்கு இவன் ஒரே புள்ள. அவர் போனதுக்கு அப்புறம் மதுரையில இருக்க பிடிக்காம இவனை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். என் புள்ள படிச்சதெல்லாம் இங்கதான். இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்கா. அது உங்களுக்கே தெரியும். அம்மா, இவரை பத்தி நீங்க சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா. உங்க புள்ள இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியாவுக்கு வந்த பிறகுதான் இங்க உள்ள ரவுடிங்க எல்லாம் அடங்குனாங்க. இவர மாதிரி 4 பேர் இன்ஸ்பெக்டர் இருந்தா போதும், நாடே திருந்திரும். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு மாப்பிள்ளையா வர்றது பெரிய விஷயமா? நீங்க வீடேறி வந்து பொண்ணு கேக்குறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நானும் சாதாரண மனுஷன் தான். என்ன போலீஸ்ல வேலை செய்யறேன், அவ்வளவுதான். அம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. நெட்ல பவித்ராவோட போட்டோவை பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு, வந்துட்டோம். சார் ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாரு. உங்க பொண்ண வர சொன்னீங்கன்னா கோதை, பவித்ராவை கூட்டிட்டு வாமா. கூட்டு வரேங்க. என்ன இன்னும் காணோம்? எல்லாத்துக்கும் குடும்பம் சாரு குடும்பமா
அம்மா பாப்பா நல்லா படிப்பா. இன்னும் 3 மாசத்துல இவ படிப்பெல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். திடீர்னு மேல படிக்கணும்னு சொல்லிட்டா என்னங்க பண்றது? அதுக்கு என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாமே. அத கட்டிக்க போற ஒரு சம்பந்தம் சொல்லணும்ல. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, படிக்கட்டுமே. சார் என்ன சார்னு சொல்றீங்க, மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆமாங்க, எங்களுக்கும் உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது சார், நேராவே சொல்றேன். கல்யாணத்தை உங்க சௌகரியப்படியே வச்சுக்கோங்க. பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. எங்க சைடுல இருந்து எந்த விண்ணப்பமும் இல்ல. அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தானே. என்னங்க, இன்னும் 3 மாசம் காலேஜ் இருக்கு, அத முடிச்ச பின்னாடி. ஆமாமா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்தா போதும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை ஜமாச்சிடலாம். உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எவனாவது வந்து மாப்பிள்ள யாருன்னு கேட்டா, மாப்பிள்ள இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சொன்னா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. முடிவா என்னடி சொல்ற? நாளைக்கு வெனஸ்டே டிஸ்கோ வரியா இல்லையா? முடியாதுப்பா, அக்காக்கு தெரிஞ்சா காலை உடைச்சு போட்டுருவா. ஆமாடி, இவ அக்கா ஒரு லேடி ஜேம்ஸ் பாண்ட், கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கு. ஏய் ஏய், சும்மா இருடி. எத்தனை பொண்ணுங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அக்காவை கை சுச்சிட்டு போறாங்கன்னு தெரியுமா? ஹலோ, இந்த வெட்டி நேரம் பேசாத. நாங்க டிஸ்கோக்கு 6 பேர் போனோம். நீ வரியா இல்லையா அத முதல்ல சொல்லு. ஐயோ, என்ன ஆள விடுங்கடி. பயப்படாதடி, அது லேடிஸ் ஒன்லி நைட். அதான் பார்ட்டி வர மாட்டேங்குது. ஏய் லவுட் ஸ்பீக்கர், கொஞ்ச நேரம் நீ வாய மூடுறியா? எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. இப்பெல்லாம் பஸ் இல்லடி, கிஸ் தான். அவள பைக் எடுத்துட்டு வந்துருவான். சரியான ஆயில் டேங்கர். ஏய் உனக்கேடி எரியுது? ஏய் நந்தினி, யாரு வரன்னு பாரு. மாமா பொண்ணு லதா தானே? ஆமாண்டி. ஆமாடி, இவள நான் பல வாட்டி நோட் பண்ணிருக்கேன். ஏன் இவ ரொம்ப அழட்டிக்கிறான்? சேச்சே, இவ ரொம்ப நல்ல பொண்ணுடி. எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே இவ தான் ரொம்ப சாஃப்ட். பாக்கதான் ரொம்ப ரஃபா இருப்பா, ஆனா பசு. ஏய் பசுவாண்டி. அதிகம் பேசாம ரிசர்வ்டா இருக்கிறதுனால எல்லாரும் அவள அலட்டல் பேர் வழிங்கிறாங்க. பட் ஐ லைக் ஹர் லாட். அதனாலதான் எப்பவுமே நான் அவளை லட்டுன்னு கூப்பிடுறேன். ஹாய். என்ன லட்டு, காலேஜ் கட்டா லேட்டா போயிட்டு இருக்க? இல்லடி, ப்ரொஃபசர் கிரி மேடம் பிரெக்னெண்டா இருக்காங்களே, அவங்கள பார்க்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. கிரி மேடம் பிரெக்னெண்டா? அவ்வளவுலாம். ஏய் கிளம்புங்கடி. ஏய் லட்டையும் உங்களோட சேர்த்து கெடுத்துறாதீங்க. ஓ லட்டு நீயே வச்சுக்கோடி, எவனாவது ஒரு நாள் வந்து கடிக்காமல இருக்க போறான். ஓகே பை டி. பாய். பாய் நந்தினி. பாய். எப்படிக்கா இவங்கள டெய்லி வச்சு சமாளிச்சிட்டு இருக்க? எல்லாம் வாய் பேச்சுதான், செயல்ல ஒண்ணும் இருக்காது. சரி, உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குக்கா. மாமா அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. நானே கிளாஸ்க்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. என்னவா? கல்யாணி அவ முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணத பேப்பர்ல படிச்சதுல இருந்து அப்பாக்கு ஒரே டென்ஷன். என் குழந்தை கல்யாணிக்கு என்ன ஆச்சோன்னு அப்பா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கதான் அப்பா உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. இல்ல சண்டே வரேன்னு சொல்லிடி. ஏங்கா இப்ப நீ ஃப்ரீ தானே? என் கூட வாயே, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உன் வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். அப்படிங்கிற? கவலைப்படாத, உன் வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். வந்தா உங்க அப்பா ருத்ரதாண்ட ஆடுவார்னு எனக்கு தெரியும். சோ ஸ்வீட். என்னக்கா நான் சொன்னது கரெக்ட் தானே? சரி ஓகே. சரி வா போலாம். ஆமா, தடி எப்படி இருக்கான்? எந்த தடிய? ஓ, நீ நிறைய தடிங்களை தெரிஞ்சு வச்சிருக்கியா? அடி பாவி, நான் கேட்டது உங்க அண்ணன் மகேஷ.
அதுவா? அதுக்கு என்ன குறைச்சல்? அவுத்து விட்ட கால மாதிரி நல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கு. இருக்கிற ஃபிகர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. சம்பளம் வேற நல்லா கை நிறைய வாங்குறாளே. இன்னும் 5 கிலோ வெயிட் போட்டிருக்கான். இப்ப கோயம்புத்தூருக்கு சேல்ஸுக்கு போயிருக்கான். ஆமா, நீ எதுக்காக ரொம்ப ஆர்வமா எங்க நட பத்தி கேட்டுட்டு இருக்க? ஏய், நீ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாத. நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். ஊருக்கு தான் அவன் மாமா பையன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். சரி, உங்க வீட்டு தடி என்ன பண்ணிட்டு இருக்கான்? சிவாவா? சிவனேன்னு காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். ஜாபி ஏதாவது? வண்டி எடுக்கிறியா? சரி சரி வா. போலாமா? போலாம். ஐயா ஆ, ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். என்னய்யா வீடு மாறி வந்துட்டியா? ஐயா இல்லங்க ஐயா. இல்ல வழக்கமா நீ ஐயப்பன் வீட்டுக்கு தானே போவே, இங்க வந்திருக்கேன்னு கேட்டேன். எல்லாம் நல்ல விஷயம் தானுங்களா ஐயா. என்ன ஐயப்பன் உன்னை போய் பாத்துட்டு வர சொன்னானா? அதெல்லாம் இல்லைங்க. இப்ப அந்த ஆளோட அதிகமா டச் இல்லைங்க. இப்பெல்லாம் லேண்ட்ஸ பிளாட் போட்டு விக்கிறது தானே பெரிய பெரிய ஆளுங்களோட வேலையே. ஆமாமா, அவங்களோட தான் டீலிங் நடக்குது. பிளாட்ஸ் போடுறதுக்கு நல்ல லேண்ட் கிடைச்சா கை மேலேயே செக் போட்டு கொடுத்துறாங்க. பக்காவா பேப்பர் இருந்தா ஒரு வாரத்திலேயே பிசினஸ் ஆயிடுது. பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டேன்னு சொல்லு. இத உன் நண்பன் ஐயப்பனுக்கு சொல்லி தர வேண்டியதுதானே? அந்த ஆள் இன்னும் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு தானையா இருக்கான். அவர் எதுக்கும் ஒத்து வர மாட்டாருங்க. ஒரு புரோக்கருக்கு பேச்சு ரொம்ப முக்கியம். எதை எங்க எப்படி யாருகிட்ட பேசுறதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார். எதையாவது ஒளறி கொட்டி காரியத்தை கெடுத்து வைப்பாரு. அவருக்கு கமிஷன் கூட வாங்க தெரியாது சார். அதுதான் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரமே தெரியாம 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்காரு சார். அவரு தேர மாட்டாருங்க, எதுக்கும் ஒத்து வர மாட்டாருங்க. அதுதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னையா பொடி வச்சு பேசுற? ஓட்டல் தொழிலை விட்டு என்னை உங்க தொழிலுக்கு வர சொல்றியா? ஐயா, நீங்க எல்லாம் நுழைஞ்சிட்டா நாங்கெல்லாம் எங்கேயா போறது? நான் சொல்றது வேற விஷயம் ஐயா. சரி, பின்ன என்ன பண்ணணும் சொல்லு. ஒரு பெரிய பில்டர் ஒருத்தர் இருக்காரு. இந்த ஏரியாவுல 8 பிளாட்ஸ் போட போறாராம். அப்புறம் அவங்களுக்கு நேத்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி காமிச்சேன். அவங்களுக்கு இந்த 32ஆம் நம்பர் வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அத உடனே விலைக்கு வாங்கி அதை எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு 8 பிளாட் போட்டு அதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன சொல்ற? 32ஆம் நம்பர் வீடா? அது ஆமா ஐயா, அது நம்ம ஐயப்ப வீடுதான். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.